எனக்கு இந்த குரு தான் சரி, எனக்கு இவர்கிட்ட போனால் தான் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்கிற அறிவு பசியோடு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எந்த குரு அவங்க தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஓப்பனாக நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட வேணால் தேர்ந்தெடுக்கலாமா? இல்லை செலக்டிவாக இவங்கன்னா இவங்க கிட்ட தான் போகணும், இவங்கன்னா இன்னார்கிட்ட தான் போகணும்னு ஏதாச்சும் வரிமுறை இருக்கா? அதாவது நீங்கள் எந்த படிக்கட்டத்தில் இருக்கீங்க, எந்த படித்தளத்தில் நீங்கள் இருக்கீங்க? படித்தளம்னா எத்தனை படித்தளம் இருக்கு? அதாவது சரி, கிரி, ஞானம், யோகம் என்பது 4 படித்தளம் இருக்குது ஆன்மீகத்தில் நம்மளுக்கு. அப்போ ஒரு சரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டால் முதல்ல அந்த அடிப்படையான ஒரு ஆசனகட்டை போய் சேரணும். ஓகே. அதாவது சரியை முழுமையாக புரிந்து உணர்ந்து செயல் வடிவத்தில் இருக்கிறவன் தான் ஆசானாக இருக்க முடியும். வெறும் வாய் பேச்சால் பேசலாம் ஆசானாக இருக்க முடியாது. அந்த ஆசனம் என்பது அனுபவ ஸ்தானத்தில் இருக்கணும், அவன் தான் ஆசானாக இருக்க முடியும். அப்படிப்பட்டபடி நீங்கள் போய் அந்த போதனை, அந்த பயிற்சி, அதுக்குள்ள தேடல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முதல் படி சரியில் இருக்க தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடும். தெளிவுபடுத்திடுவார். ஓகே. அடுத்து 2வது படிக்கு கிரியைக்கு போகிறப்ப அந்த சரி கடந்து கிரியைக்கு போகிறப்ப இந்த கிரியைக்கு உள்ள தகுதியான ஆசான் யார்? இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு திறமைசாலி இருப்பாங்க. இவன் இந்த தொழிலில் சிறப்பானவன், இவன் தொழில் அவன் 4 தொழில் படிச்சிருக்கலாம், ஆனால் இதில் தேர்ந்தெடுத்தவனாக இருப்பான், மிக சிறப்பான போதிக்கிறவனாக இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஆசானை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான தெளிவு கிடைக்கும். ஓகே. இல்லைன்னு சொன்னால் பல பேர்த்துக்கிட்டே நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா சாதாரண புத்தகத்தை படித்தவங்களாம் குரு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிறைய நம்ம சமுதாயத்தில் வந்த ஒரு பிரச்சனையே அதுதான். இப்போ இன்றைக்கி அனுபவஸ்தர்கள் எல்லாமே மற்றவங்க எழுதி வச்ச விஷயத்தை படிச்சுக்கிட்டு தான் அனுபவித்த மாதிரி பாவனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குருவிட்ட மாட்டினீங்களா நிச்சயமாக நீங்களும் குருட்டுக்கு வழிகாட்டின மாதிரி கதை. இந்த கதையை தான் ஆகும். நீங்கள் தேடி போய் அவருக்கும் வழி தெரியாத போது அவருக்கு வழி தெரியாமல் அவன் பொழப்புக்காக அவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அவன் படித்தது அது அவனோட அனுபவம் இல்லை, அனுபவம் வேறு. இப்போ ஒரு பொருளை படிக்கிறீங்க, இந்த பழம் இனிப்பாக இருக்குது, ஒரு ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்குன்னு நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி ஒரு வேறு எந்த பழமும் எடுத்துங்க, அந்த பழமும் இனிப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேர் வேறு. இதுக்கு ஆப்பிள், அதுக்கு ஓரஞ்சு, சரிங்களா? ஆனால் ரெண்டுமே நம்ம படிக்கிறப்ப ஓரஞ்சு பழம் இனிப்பாக இருக்கும், ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்கும். அப்போ நான் ஓரஞ்சு சாப்பிட்டா என்ன, ஆப்பிள் சாப்பிட்டா என்ன? ஆனால் ஏன் இதுக்கு ஓரஞ்சு அதுக்கு ஆப்பிள்? இதோட இனிப்புத்தன்மை வேறு, அதோட இனிப்புத்தன்மை பொதுவில் சொல்கிறப்ப இனிப்புன்னு சொல்லிட்டோம். யார் ஒருவர் அனுபவித்து உண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையான இதோட இனிப்பு சுவை எந்த மாதிரி இருக்குது, தன்மையில் இருக்குது, இதோட இனிப்பு சுவை தன்மை எந்த வகையில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையான ஒரு செயலாக தான் இருக்குது. நம்ம ரெண்டுமே இனிப்பாக இருக்கும்போது அதில் எந்த இனிப்புக்கு எது உகந்தது அந்த ஒரு விஷயத்த நம்ம கடந்து அனுபவிச்சா மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா பொதுவில் பேசுகிற இனிப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொதுவாக இனிப்பு சொல்கிறப்ப அப்போ ஒரு லட்டும் இனிப்பு தான். எதுக்கு அப்போ ஆப்பிள் பழம் சாப்பிடணும், எதுக்கு ஓரஞ்சு பழம் தேர்ந்தெடுக்கிறோம், பழத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? எனக்கு இந்த பழம் பிடிச்சிருக்கு, இந்த பழம் ஏன் அந்த வேற்றுமை வந்துச்சு? என்ன காரணம்? இனிப்போட சுவை தன்மை வேறு, தன்மை அந்த இறுதியில் இருக்க அந்த தன்மை தான் வேறுபடும். அப்போ நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா நான் விரும்பிட்டேன், அந்த ஆப்பிள் பழம் தேர்ந்து நான் சாப்பிட்றேன், எனக்கு ஓரஞ்சு பழம் இனிப்பு சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம். ஆனால் ரெண்டும் இனிப்பு தான் சொல்கிறோம், பொதுவில் சொல்கிறப்ப இனிப்பு. ஆனால் அனுபவத்தில் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமை காட்டுவது தான் ஆசானோட வேலை, ஒரு குருவோட வேலை. அந்த குரு தான் அனுபவிச்சவர் தான் ஒரு அனுபவசாலியாக இருக்கிறாரு. அப்படி அனுபவப்பட்ட ஒரு பழத்தை நீங்கள் அணுங்கினீங்களா உங்களுக்கு முழுமையான அறிவு தெளிவு உண்டாகும். அந்த பழத்தோட முழுத்தன்மை உங்களுக்கு பெற முடியும். ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இப்போ அனுபவம் சொல்லும்போது ஐயாவோட அனுபவம் எந்த ரேஞ்சில் இருக்குது? ஒரு 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 ஸ்கேல் எடுக்கிறோம்னு வச்சுக்குவேன். ஐயா எந்த இடத்துல வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, எந்த விஷயத்தை அனுபவத்தில் இருக்கீங்க, அது மக்கள்கிட்ட எந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேரிங்கில் பண்ணுறீங்க? அதாவது கற்றது கையளவு தான், கல்லாளது உலக அளவு. இன்னும் நான் பயணத்தில் என் அனுபவத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லை, இதுதான் முடிவை, நான் இவ்வளோ படிச்சுட்டேன், டிகிரி எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லை, மாஸ்டர் பேச இல்லை. இது ஆன்மீகம், தன்னை அறிவது ஒரு நிலை. தான் யார், எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து எங்கே போய் சேர போகிறோம், இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காம ஆளுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வகையில் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க கருத்து, ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவ ரீதியில் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முழுமையாக படித்தாங்களா, முழுமையாக தண்ணி அறிந்தாங்களா தெரியாது, புத்தக படிப்பை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் உண்மையான அனுபவசாலியும் இருக்காங்க. அவங்க சத்தியத்தை மட்டும்தான் உரைப்பாங்க, சத்தியத்தை மட்டும் உண்மையாக சொல்லுவாங்க, அதுக்கு மீறி அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. அந்த வகையில் இந்த ஆன்மீகம் என்பது தன்னை அறிவது ஒரு நிலை.
தண்ணி அறியாமல் நான் எதேதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னையும் நான் இன்னும் அறியல. ஆனால் மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் நான் இடத்துக்கு போகிறப்ப நான் அனுபவம் கிடைக்கிது, அதோட முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்னோட வேலை வேறு, என்னோட தன்மை வேறு. ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் நான் இருப்பது உண்மை சத்தியம். நான் இல்லாட்டி எந்த தொழிலும் நடக்காது, எந்த விஷயம் நடக்காது. அப்போ என்னையும் நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அந்த தொழில் உள்ள விஷயத்தை நுட்பங்களை மட்டும் நான் ஆராய்ந்து போயிட்டு இருக்கேன் தவிர, இந்த தொழில் செய்வதுக்கு நான் இருக்கணும்ல. அப்போ என்னையும் நான் ஆராய்ந்து பார்க்கறது தானே எனக்கு முதல் கடமையாக இருக்குது. அப்போ என்னையும் நான் அறியாமல் நான் கடவுளை தேடிட்டு இருக்கேன். என்னையும் நான் தொலைச்சிட்டு இருக்கேன். ஆனால் கடவுளை தேடுற பேரால் எங்கெங்கேயோ சென்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும், எத்தனை வழிபாட்டு முறையில் இருந்தாலும், நான் மீண்டும் அதே குணாதிசையோடு தான் இருக்கேன். அதே போட்டி, பொறாமை, இந்த தன்மை தான் என் கூட இருக்குது. எதையும் மாறவில்லையே. எங்கே போனாலும் எனக்கு வர கஷ்டம் நான் அனுபவிச்சு தானே இருக்கேன். எத்தனோ பேர் ஆலயத்துக்கு போயிட்டு இல்லை வழிபட்டு முடித்து வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனோ பேர் அடிபட்டு போகிறாங்க. எத்தனோ பேர் பல பிரச்சனைகள் ஆளாயிருக்காங்க. அப்போ கடவுளை குறை சொல்ல போகிறோமா? இது வந்து கர்மான்னு சொல்கிறாங்களே, இது வந்து ரிலேட்டட் பண்ணியிருந்தா? ஆமாம், கர்மா சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. அப்போ இந்த கர்மா எங்கே இருக்குது?